அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் செக் பவுன்ஸ் சம்மந்தமாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அதாவது செக் பவுன்ஸால் பாதிக்கப்பட்ட நபருக்கு என்னெல்லாம் பரிகாரங்கள் தேடிக்கொள்ளலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ரெமிடிஸ் என்னெல்லாம் அவங்க இருக்குன்னு பார்க்கலாம் த்ரூ கோர்ட் ஆஃப் லா. இந்த செக் பவுன்ஸ் ஆன பிறகு பாதிக்கப்பட்ட நபர் செக் இஷ்யூ பண்ண மேலே, அதாவது ட்ராயர் மேலே 3 வகையான கேசஸ் ஃபைல் பண்ணலாம். ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் மூலிமா ஃபைல் பண்ணலாம், சிவில் ப்ரொசீடிங்ஸ் மூலிமா ஃபைல் பண்ணலாம், அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் மூலிமா ஃபைல் பண்ணலாம். ஸோ 3 வகையான ரெமிடிஸ் இருக்குது. முதல் ரெமிடியாக டு ஃபைல் அண்டர் செக்ஷன் 138 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். ஸோ அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் மூலியமாக ஒரு ப்ரைவேட் கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த அக்யூஸ் மேலே. இதில் வந்து ரெமிடி என்ன அப்படின்னா காம்பன்சேஷன் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட். காம்பன்சேஷன் அப்படின்னா செக்கோட அமௌண்ட் கொடுப்பாங்க, அல்லது டபுள் த செக் அமௌண்ட் கிடைக்கும், ஆர் ஃபைன் ஆர் போத். அது செகண்ட் வந்து டு ஃபைல் சூட் ஃபார் தி ரெக்கவரி ஆஃப் மணி. இது வந்து சிவில் ப்ரொசீடிங்ஸு. இது மூலியமாக டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். மூன்றாவதாக டு ஃபைல் கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் 406 அண்ட் 420 ஆஃப் ஐபிசி. அந்த 406 வந்து இப்போ வந்து 316 சப்கிளாஸ் 2 ஆஃப் பிஎன்எஸ், 420 வந்து 318 சப்கிளாஸ் 4 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ இதன் மூலியமாக பரிகாரத்தை அடிக்கலாம். ஸோ அதாவது பாதிக்கப்பட்ட நபர் ஒரு செக் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த 3 வகையான ரெமிடிஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் 3 வகையான ரெமிடிஸும் அப்ளை பண்ணி நீங்கள் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள், நன்றி.